திமுக தோல்வி உறுதி, வெளியான சர்வே ரிப்போர்ட். இதை மட்டும் எடப்பாடி செய்தால் போதும். அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகவில்லை என்று பரவலான விமர்சனங்கள் இருந்து வரும் நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் யாத்திரை மூலம் அதிமுக பாஜக இடையிலான ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியின் யாத்திரையில் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டது. அதே நேரத்தில் தற்பொழுது பாஜகவையும் கௌரவப்படுத்தும் வகையில் இந்த யாத்திரையில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த வகையில் தேர்தலுக்கு சுமார் 1 வருடங்களுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்ததற்கு நல்ல பலன் கிடைக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் வரும் தேர்தலில் அதிமுக வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கும், பாஜக வாக்குகள் அதிமுகவுக்கும் முழுமையாக வருவதற்கான வேலையை அதிமுக பாஜக 2 தலைவர்களும் செய்ய வேண்டும். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு 15 சீட்டு கொடுத்தால் போதும், அவரை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள் என்று அமித்ஷா எவ்வளவோ எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்துச் சொல்லியும் அதை எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை. அதன் விளைவு 26 தொகுதிகளில் அதிமுக திமுகவுக்கு இடையிலான வெற்றி வித்தியாசம் வெறும் 2000 வாக்குகளுக்கு குறைவாக இருந்தது. ஆனால் அதே தொகுதியில் டிடிவி தினகரன் 5000 முதல் 20000 வாக்குகள் பெற்றிருந்தார். அந்த வகையில் அப்போது டிடிவி தினகரனை அமித்ஷா சொன்னது போன்று கூட்டணிக்குள் கொண்டு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருந்தால் அதிமுகவுக்கு கூடுதலாக 26 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கும். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தால் திமுக மொத்தமே 110 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கும். அதிமுக சுமார் 105 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும். இப்படி ஒரு சூழலில் டெல்லி துணையுடன் நிச்சயம் அதிமுக மீண்டும் 2021 சட்டசபை தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் கோரிக்கையை நிராகரித்ததன் விளைவுதான் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த காலங்களில் அமித்ஷாவின் ஆலோசனையை கேட்காததால் வந்த விளைவுகளை நன்கு உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அமித்ஷா ஆலோசனைப்படியே கூட்டணி விஷயத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் காட்பாடி தொகுதியில் சமீபத்தில் வெளியான சர்வே ரிப்போர்ட் 1% அமைச்சர் துரைமுருகன் பின்னணியில் இருப்பதாக வெளியாகிறது. அதே நேரத்தில் திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா வேலு 2% தான் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இதுபோன்ற அமைச்சர்கள் இருக்கும் தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிடாமல் அதிமுக நேரடியாக துணிந்து களமாட வேண்டும். அதே நேரத்தில் பாஜக சுமார் 40 முதல் 50 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என கூறப்படுகிறது. குறிப்பாக வட மாவட்டங்கள் சென்னை, கொங்கு இந்த 3 பகுதிகளில் கொங்கு பகுதியில் அதிமுக மெஜாரிட்டியாகவும், சென்னை வட மாவட்ட பகுதிகளில் திமுக மெஜாரிட்டியாகவும் சமநிலையில் இருக்கும் என்று சர்வே ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் தென் மாவட்டமும் டெல்டா பகுதியும் மட்டுமே யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்பதை உறுதி செய்யும் வகையில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் யார் அதிக வெற்றியை பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சியை பெறுவார்கள் என்கிறது சர்வே ரிப்போர்ட். இதற்கு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றோர்களை கூட்டணிக்குள் விரைவில் எடப்பாடி கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.